أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أمن خلق السماوات والأرض وأنزل لكم من السماء ماء فأنبتنا به حدائق ذات بهجة ما كان لكم أن تنبتوا شجرها أإله مع الله بل هم قوم يعدلون صدق الله العظيم. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனின் மூலமாக அடிப்படையான 3 விஷயங்களை நிரூபிப்பதற்காக பல்வேறு ஆயத்துகளில் அல்லாஹு தாலா உறுதிப்படுத்துவான். முக்கியமாக 3 விஷயம் என்னது? அதில் முதன்மையானது தௌஹீது, இரண்டாவது ரிசாலா, மூன்றாவது ஆஹிரா. தௌஹீத் என்று சொன்னால் என்னது? ஏகத்துவம் சொல்லுவோம். அதாவது அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று நம்புவது, அல்லாஹ் இருக்கிறான் என்று நம்புவது. இரண்டாவது அல்லாஹ் மட்டும்தான் இறைவன் என்பதை நம்புவது. ஒன்று இருக்குது நாத்திகம், கடவுளே கிடையாது, இந்த உலகம் எல்லாமே இயற்கைன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்கு. இயற்கையாக எந்த ஒரு விஷயம் நடக்கிறத நம்ம பார்க்க முடியாது. ஒரு சைக்கிள் இயற்கையாக போயிடுமா தானா? யாருடைய ரிமோட்டும் இல்லாமல் ஒரு சைக்கிள் போகுமா? ஒரு கார் எந்த செட்டப்பும் இல்லாமல் ரிமோட் இல்லாமல் போகுமா? தானாக போகுமா? இல்லை, ஏதாவது ஒரு ரிமோட்டில் வேணால் போகும். இப்போது ஒரு சாதாரண அற்பமான வஸ்துக்களே தானாக போக முடியாதுங்கும் போது, இவ்வளவு அண்ட சராசரங்கள் அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய கோலங்கள், இது எப்படி தன்னுடைய பாதையில் சரியான நேரத்தில் உதயமாகி மறைந்து குல்லுன் ஃபி ஃபலக்கி யஸ்பஹூன், ஒவ்வொரு கோலமும் அதன் பாதையிலே நீந்தி கொண்டிருக்கிறது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய படைப்பை பற்றி இன்று ஓதப்பட்ட முதலாவது ஆரம்ப வசனங்களில் தன்னுடைய வல்லமைகளெல்லாம் சொல்லி அல்லாஹ் கேட்குறான். ஒவ்வொன்றா சொல்லி கேட்பான், இலாஹும் அல்லாஹ், என்னோடு வேறொரு கடவுள் இருக்கிறானா? அல்லாஹுடன் வேறொரு இறைவன் இருக்கிறானா? ஒன்று இல்லாமல் இயங்காது. உலகத்தில் பார்க்குறோம், வாகனங்கள் அதிகமாக ஓடக்கூடிய இடங்களில் டிராஃபிக் போலீஸ் தேவைப்படுறான். அப்படி இருந்துமே என்ன ஆகுதுங்க? ஆக்சிடெண்ட் ஆகிரு. ஒவ்வொரு வாகனத்தையும் மனிதன் தான் ஓட்டுறான். ஆள் இருந்துமே ஆக்சிடெண்ட் ஆகுது. ஆள் இல்லாமல் எப்படி இவ்வளோ பெரிய அண்ட சராசரங்கள் ஒன்றொன்று மோதிக்கொள்ளாமல் இத்தனை கோலங்களும் ஓடிக்கொண்டு இருக்குதுன்னு சொன்னால் தானாக இயங்குமா? சத்தியமாக தானாக இயங்காது. இதை ஒரு சக்தி இயக்கி கொண்டிருக்கிறது. அந்த சக்தி தான் அல்லாஹுடைய சக்தி. அல்லாஹ் இயக்கி கொண்டிருக்கிறான். யுகவ்விருல் லைல வன் நஹார், இரவு பகலை அவன் இயக்கி கொண்டிருக்கிறான். யுதப்பிருல் அம்ர மினஸ் ஸமா, வானத்தில் நின்றும் பூமியின் அனைத்து நிர்வாகத்தையும் அல்லாஹ் செய்து கொண்டிருக்கின்றான். ஆட்சி அதிகாரத்தையும் அல்லாஹ் வழங்குகிறான். மாலிகுல் முல்க் துதில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா, அவன் நாடியவர்களுக்கு ஆட்சியை வழங்குவான், நாடியவர்களிடமிருந்து ஆட்சியை கலட்டி விடுவான். எல்லா அதிகாரமும் அல்லாஹுடைய கையில் இருக்கு. அந்த அல்லாஹ் தன்னுடைய ஒவ்வொரு வல்லமையாக சொல்லி காட்டி இன்னொரு இடத்துல அல்லாஹ் இப்படி கேட்பான், லவ் கான ஃபீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹ் லஃபஸததா, அல்லாஹுடன் வேறொரு கடவுள் இருந்தால் என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா? இந்த பூமியினுடைய நிர்வாகமே கெட்டு போயிருக்கும். ஒரு நிர்வாகம் செய்கிறதுக்கு ஒருத்தர் தான் தலைவர்னு உலகத்தில் நடைமுறையில் பார்க்குறான். ஒரு நாட்டுக்கு ஒருத்தர் தான் பிரதமர் ஆக்க முடியும். ஏன் 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க? 2 பேரையும் பிரதமராக வச்சுக்கிடுவோம். அப்படி செய்ய முடியுமா? ஒருத்தர் இருந்தால் தான் ஒரு நிர்வாகம் சீராக நடக்கும். ஒரு வாகனம் ஓட்டுறாரு, ஒரே நேரத்தில் 2 ஹேண்ட்பரை வச்சு 2 டிரைவர் ஓட்டுனா வண்டி உருப்படுமா? அதுதான் அல்லாஹ் கேட்குறான். லவ் கான ஃபீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹ்
அல்லாஹை தவிர வேறொரு கடவுளர்கள் இருந்திருந்தால் லஃபஸததா, இந்த உலகம் வானம் பூமியினுடைய நிர்வாகம் சீர்கட்டு போய். இது சீராக இயங்குதுன்னு சொன்னால் அல்லாஹ் இயக்கிக்கிட்டு இருக்கு. அவர் நாடியதை செய்யக்கூடியவர். இப்படி தௌஹீதுடைய விஷயத்தை, அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்கிற விஷயத்தை சொல்லி அல்லாஹு இல்லை என்று சொல்லுவதையோ அல்லது அல்லாஹுக்கு இணையாக வேறொருவரை கடவுளாக சித்தரிப்பதை அல்லாஹ் வன்மையாக கண்டிக்கிறான். மன்னிக்க முடியாத குற்றமாக அல்லாஹ் சொல்லுவான் ஷிர்கை. இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிப்பான். ஆனால் அல்லாஹுக்கு இணை வைப்பதை மன்னிக்க மாட்டான். லா யக்ஃபிரு ذுனூப அன் யுஷ்ரக பிஹி, அவனுக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான். ஒரு கணவன் தன்னுடைய மனைவி எத்தனையோ தவறு செய்கிறதெல்லாம் மன்னித்து பொருந்தி போயிடுவான். தனக்கென்று உள்ள விஷயத்தில் ஒரு பெண் கணவனுக்கு மாறு செய்தால் அவளுடைய உள்ளத்தில் கணவன் மட்டும்தான் இருக்க வேண்டும். கணவன் அல்லாத வேறொரு அந்நியவனை மனதில் வைத்து அவள் பேசினாலோ அல்லது நடத்தை கெட்டவளாக இருந்தாலோ எந்த ஒரு ரோஷம் உள்ள ஆணும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அன்சாரி சஹாபியினுடைய தலைவர், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விபச்சார குற்றத்திற்கு 4 சாட்சிகளை கொண்டு வரணும், அப்போ தான் அந்த விபச்சாரம் செய்தவங்களுக்கு தண்டனை விதிக்கப்படும் சொல்லும் போது இந்த சஹாபி கேட்டாங்க, இது என்னது, ஒரு தப்பு நடக்குதுன்னா அதை 4 பேரை வந்து காட்டுற வரைக்கும் பொறுமையாக இருக்க முடியுமா? நான் இருந்தால் அங்கேயே தலையை வெட்டிடுவேன் யார் ரசூலுல்லாஹ்னு ரோஷத்தோடு சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பார்த்தீங்களா சாது இவ்வளோ ரோஷத்தில் இருக்கிறார், அவரை விட நான் ரோஷம் உள்ளவன், அல்லாஹ் என்னை விட ரோஷம் உள்ளவன். ரோஷத்தை அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் தனக்கென்று உள்ள ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்க மாட்டான். தன் வழிபடுவது என்பது, அடிபணிவது என்பது, வணக்கம் என்பது அல்லாஹ்விற்கு மட்டும் செய்ய வேண்டிய காரியம். அதில் மனிதர்கள் மற்றவர்களை கூட்டாக்கினால் அதை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அந்த விஷயத்தில் மட்டும் ஒவ்வொரு முஸ்லீமும் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். முஸ்லீமாகிட்டோன்னு சொல்லி எது வேணாலும் செய்யலாங்கிறது இல்லை. கலிமா சொல்லிட்டோங்கிறதுனால எது வேணாலும் செய்யலாம் என்பது இல்லை. ஷிருக்கு கலந்துராமல் பார்த்துக்கொள்ளணும், படிக்கணும். ஷிர்க்குண்டா என்னது, அல்லாஹுக்கு இணையாக எதெல்லாம் கற்பிக்கப்படுது, அது போன்ற ஷிர்க்குகளை விட்டும் நம்மை நாம் தற்காத்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக ரிசாலத், தூதுத்துவம். நபிமார்கள் வந்தாங்க உலகத்துக்கு, அவர்கள் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட தூதர்கள் தான் என்பதை அல்லாஹ் அடிக்கடி நிரூபிப்பான். இந்த 3 விஷயத்தை நிரூபிக்காமல் எந்த ஒரு ஜுஸும் நம்ம ஓதுறது இல்லை. ஒன்று அல்லாஹுடைய ஏகத்துவம், இரண்டாவது நபிமார்களுடைய பற்றி உண்மைப்படுத்துதல், மறுமை நாள் இருக்குதுன்னு சொல்லி அல்லாஹ் வாதாடுவான். இந்த 3 விஷயமும் ஓதப்படாத ஜுஸுவே இருக்காது. இன்னும் சொல்ல போனால் பக்கமே இருக்காது. பக்கத்துக்கு பக்கம் இதை பற்றி அல்லாஹ் சொல்லிகிட்டே இருப்பான். ஏன்னா ஒவ்வொரு முஸ்லீமுடைய உள்ளத்தையும் இது ஆழமாக பதிஞ்சிடணும். மறுமை வாழ்வு ஒன்று இருக்குது, அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், நம்முடைய அனைத்து விஷயத்தையும் அல்லாஹ் தான் நிர்வாகம் செய்கிறான். அதுக்கு தான் நபிமாருடைய வருகைகளில் குறிப்பாக மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி ஓதப்படாத நாளே இல்லைன்னு சொல்லலாம். அடிக்கடி மூசா அலைஹிஸ்ஸலாம் சரித்திரத்தை இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் சொல்லுவான். இன்றைக்கி ஓதப்பட்ட சூரத்துல் கஸஸில் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆரம்ப வாழ்க்கையை அல்லாஹ் சொல்லி காட்டுவான். நமக்கெல்லாம் பிந்திய வாழ்க்கை தான் அதிகமாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பிந்திய வாழ்க்கை ஃபிரௌனோட மோதிக்கிட்டது, ஃபிரௌனுக்கு அல்லாஹ் அழித்து மூசா சத்து வெற்றி கொடுத்த வாழ்க்கை அதிகமாக பல இடத்துல அல்லாஹ் சொல்லுவான். இந்த சூரத்துல் கஸஸில் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய குழந்தை பருவத்திலேருந்தே அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனை நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறோம். நபிமார்கள் சிறுபிராயத்திலிருந்தே சோதிக்கப்பட்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் குழந்தை பருவத்திலே சோதிக்கப்பட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் போதே அனாதையாக பிறந்தாங்க, பெற்றோர்களை இழந்தாங்க. அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இவங்க யார், மூசா அலைஹிஸ்ஸலாம் யார், நபிமார்களுடைய வாரிஸ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வம்சத்தை வரக்கூடியவங்க தான். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய சந்ததியில் வந்தவங்க தான் மூசா அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ரில் அங்கே அமைச்சராக இருந்த, நிதி அமைச்சராக இருந்ததெல்லாம் நம்ம வரலாறு படித்தோமா இல்லையா? அப்போது வறட்சி வறுமை ஏற்பட்ட நேரத்தில் கன்ஆன்கிற பகுதியில் ஷாமில் இருந்த அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தார்கள் அப்படியே சகோதரர்கள் 10 சகோதரர்களை அழைத்துக்கிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்கள் பெற்றோர்கள் எல்லாரும் மிஸ்ருக்கு வந்து சேர்ந்தாங்க. மிஸ்ரிலேயே குடியிருந்துட்டாங்க. அந்த அவர்களுடைய சந்ததிகள் தான் பல்கி பெருகி லட்சக்கணக்கான
கூட்டம் உருவாகிட்டாங்க. அவர்களுக்கு தான் பனு இஸ்ரா என்று சொல்லப்படும். அவங்க மிஸ்ரில் வாழ்கிறாங்க. அவர்களுடைய அடுத்தடுத்த தலைமுறையில் தான் ஃபிரவுன் வர்றான். அந்த ஃபிரவுன் இந்த பனு இஸ்ரவேலர்களை கொத்தடிமைகளாக ஆக்கி, இவர்களெல்லாம் மந்தேரிகள், இவர்களெல்லாம் நம்ம நாட்டுக்கு குடிபெயர்ந்தவங்க, நாமெல்லாம் உயர்ந்தவங்க, கிபித்தி வம்சம், உயர்ந்த ஜாதி என்பதாக அவன் தன்னை மாறுதட்டி கொண்டதோடு மட்டுமல்லாமல் தான் கடவுள் என்றும் சொல்லிக்கிட்டு இருந்தான். முழு எல்லா வகையான வசதி வாய்ப்பையும் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்துருந்தான் ஃபிரவுனுக்கு. இன்ன ஃபிரவுன அலா ஃபில் அர்த், இந்த பூமியில் தன்னைத்தானே மாறுதட்டி கொண்டு நான் தான் சிறந்தவன் என்பதாக பெருமையடித்து கொண்டிருந்த நேரத்தில் தான் அவனுக்கு ஒரு கனவு காணப்படுது. கனவுல சொல்லப்படுது, உன்னுடைய ஆட்சி பனு இஸ்ரவேலர்கள் ஒரு குழந்தை பிறக்க இருக்குது, அதன் மூலமாக உனக்கு உன்னுடைய ஆட்சி கவிழ்க்கப்படும். ஏதோ ஒரு கனவு காண்றான். அதுக்கு ஒரு ஜோசியக்காரன் கொடுத்த விளக்கம்தான், ஒரு குழந்தை பிறக்கும், அதன் மூலமாக உனக்கு ஆபத்து வரப்போகுது. அன்று எடுத்த திட்டம்தான் அவன். அது இனி எந்த ஒரு ஆண் குழந்தையும் பிறக்கக்கூடாது என்பதற்காக அவன் என்ன செஞ்சான், பனு இஸ்ரவேலர்களுடைய குழந்தைகள், பிறக்கிற குழந்தையெல்லாம் கொலை செஞ்சான். யுகத்திலூன அபுனாஅஹும், அந்த இன்னைக்கு இருக்கிற யூதர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், உங்களுடைய முன்னோர்களான அந்த ஃபிரவுனுடைய கொத்தடிமைகளாக இருந்த உங்களுடைய முன்னோர்கள் எத்தனை குழந்தைகளை இழந்தாங்க. பிறக்க கொலை செய்வான். இராணுவத்தை வச்சு வீடு வீடாக போய் பார்த்து, அந்த சந்தர்ப்பத்தை தான் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பிறக்க வைக்கிறான். இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் மூலம்தான் ஃபிரவுனுடைய ஆட்சி கவிழப்போகுது. அவன் தோற்கடிக்க போகிறான். இந்த மூசா பிறந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இவ்வளோ கொலைகளை செய்தான். ஆனால் அல்லாஹ் என்ன செஞ்சான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவ்வளோ இக்கட்டான நிலையில் அவருடைய தாயார் பெற்றெடுக்கிறாங்க. வஅவ்ஹைனா இலா உம்மி மூசா, அல்லாஹ் ஒரு விஷயத்தை நாடிட்டான்னா அதை நடத்தியே காட்டும். அல்லாஹ்வுக்கு முன்னாடி எதுவுமே பெரிய விஷயம் கிடையாது. நம்ம வெளிரங்கமான உலக ஏற்பாடுகளை பார்த்து, பாதகமான சூழ்நிலைகளை பார்த்து நம்ம உள்ளத்தை பயம் வருதில்ல, ஆட்சியை கொண்டு எதிர்காலத்தில் என்ன நாட்டில் நடக்குமோ தெரியலைங்கிற, இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு அல்லாஹ் சொல்ல வர்றான். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி ஓதப்பட்ட சூரத்தில் அன்கபூத்தில் சிலந்தி வலை, சிலந்தியினுடைய வீட்டுக்கு அன்கபூத்துன்னு சொல்லப்படும். அந்த எதுக்கு அந்த பேர் அல்லாஹ் இங்கே சொல்கிறான் அப்படின்னா, அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்களுடைய திட்டங்கள் எல்லாம், அவங்க எதை வணங்குறாங்களோ அதுவும் சரி, அவர்களுடைய திட்டங்களும் சரி, இதெல்லாமே சிலந்தி வளைய மாதிரி தான். வீடுகள்லேயே ஆக பலகீனமான வீடு சிலந்தியில் வீடு தான். ஆனால் சிலந்தி தான் வீட்டை பெருசாக நினைக்கும். நான் தான் இவ்வளோ அழகாக வீடு கட்டியிருக்கிறேன், என்ன மாதிரி வீடு யார் கட்ட முடியும்னு அந்த சிலந்தி நினைக்கும். ஆனால் அது ஊதுனா அழிஞ்சு போயிடும். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வை ஏற்காதவருடைய திட்டங்கள் எல்லாமே, அவருடைய வணக்கங்கள் எல்லாமே எது மாதிரி, சிலந்தி வளைய போல தான். அப்போ ஃபிரவுனுடைய திட்டத்தை அல்லாஹ் தவிடுபொடியாக்குவதற்கு என்ன சூழ்ச்சி செஞ்சான்? அல்லாஹ் பெருசாக ஒன்று செய்யலை. அந்த தாய்க்கு அல்லாஹ் சொன்னான், வஅவ்ஹைனா இலா உம்மி மூசா, மூசாவுடைய தாயாருக்கு நாம் வஹி அறிவித்தோம். உள்ளத்தில் அல்லாஹ் போட்டான். வஹிங்கிறது நபிமார்களுக்கு தான் வரும். ஆனால் இந்த வஹிங்கிற வார்த்தையை அல்லாஹ் சொல்லுவான், நம்ம தேனிக்கும் வஹி அறிவித்தோம், அதே மாதிரி மூசாவுடைய தாய்க்கும் வஹி அறிவித்தோம். அப்படிங்கிற இந்த வஹிக்கு அர்த்தம் என்னன்னா இல்ஹாம், உள்ளத்தில் போடுதல். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லிட்டு போக மாட்டாங்க, அதுதான் வஹி ஆகும். நபிமார்களுக்கு தான் அந்த வஹி வரும். இங்கே என்ன அர்த்தம், மூசா அலைஹிஸ்ஸலாம் தாயின் உள்ளத்தில் அல்லாஹ் போட்டால், உங்களுடைய குழந்தைய நீங்கள் ஒரு பெட்டியில் வச்சு இந்த ஆற்றுல விட்டுங்க. நீங்கள் பயந்தீங்கன்னு சொன்னால், இந்த குழந்தையை பாதுகாக்க முடியாது என்ற அச்சம் இருந்தால், இப்பொழுது ஃபிரவுனுடைய ஆள் வருவாங்க, பிள்ளையை கொலை செஞ்சிருவாங்கன்னு அச்சம் இருந்தால், இதே இந்த நதியில் போட்டுருங்க அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹுடைய கட்டளை உடனே நிறைவேற்றினாங்க. அல்லாஹ் மேலே நம்பிக்கை வச்சாங்க. அல்லாஹ் மேலே நம்பிக்கை வைத்து அந்த குழந்தைய நதியில் போடுறாங்க. இது எங்கே போகுதுன்னு சொல்லி தன்னுடைய மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரி, மூத்த சகோதரி இருந்தாங்க, அவங்ககிட்ட சொன்னாங்க, மகளே நீ போய் பாரு இது எங்கே போகுது. அல்லாஹுடைய நாட்டப்படி ஏற்பாடு செய்கிறாங்க, வெளிரங்கமான முயற்சியை செய்கிறாங்க. இது போகுது, எங்கே போகுது, நேராக ஃபிரவுனுடைய மாளிகைக்குள்ளே தான் அந்த பொட்டி போகுது. ஃபிரவுனுடைய மாளிகைக்குள்ளே தான் அந்த ஆறு போகும். அப்போ அந்த நேரத்தில் ஃபிரவுனுடைய வீட்டு பெண்கள் எல்லாம் அந்த ஆற்றுக்கரையில் நிற்கிறாங்க. ஒரு பெட்டி வருது, அதை எடுக்கிறாங்க. எடுக்கிறது யார், ஆசியா. குழந்தை திறந்து பார்க்குறாங்க, அழகான குழந்தை. அல்லாஹ் தஆலா அதை சொல்லி காட்டுவோம் சூரா தாஹால, நபிய மூசாவே உங்களுடைய ஆரம்பம் என்ன தெரியுமா, அல்லாஹ் உங்களுடைய எதிரியும் என்னுடைய எதிரியுமான அந்த ஃபிரவுனுடைய உள்ளத்தில் அன்பை நாம் போட்டோம். மஹப்பத்தம் மின்னி, என் புறத்தில் உண்டான அன்பை நான் போட்டேன்.
இவ்வளோ கொலை செஞ்சுட்டு இருக்கிறான் உலகத்தில். எந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கக்கூடாது கொலை செய்கிறானோ அந்த மூசாவை ஃபிரௌனுடைய மாளிகைக்கு அல்லாஹ் கொண்டு போய் வைக்கிறான். கொண்டு போய் வைத்து குழந்தையின் மீது அன்பை போட்டு விடுகிறான். அந்த பெண்கள்லாம் சொல்கிறாங்க, இந்த பிள்ளைய நம்ம வீட்டு பிள்ளையாக வச்சுக்கிறான். ஒரு நபி எவ்வளோ அழகாக அல்லாஹ் படைப்பான். ஒவ்வொரு நபியும் அவ்வளோ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வம்சத்தில் வந்தவர்கள் அல்லவா, அவ்வளோ பிரகாசம். இந்த குழந்தைய நம்முடைய பிள்ளையாக வச்சுக்கலாமே. அப்போ கூட ஃபிரௌனுக்கு ஒரு சின்ன தடுமாற்றம் வந்துச்சு. இதுதான் அந்த குழந்தையா இருக்குமோ, இதை கொன்றுவோம். இவ்வளோ குழந்தை, ஆயிரக்கணக்கான குழந்தை கொல்லப்பட்டு இருக்கிறான். அப்போ அவங்க வீட்டு பெண்கள் சொன்னாங்க, இதை பார்த்தா அப்படியா தெரியுது, இவ்வளோ பால்வடியும் முகம், இதெல்லாம் அப்படி இருக்காது, நம்ம பிள்ளையா வச்சுக்கிடுவோம் சொல்லி வைத்து கொண்டான். அங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் வீட்டில் இருக்கிறாங்க. இந்த சகோதரி வேடிக்கை பார்க்குறாங்க, என்ன நடக்குது. பால் குடிக்கணுமே, குழந்தைக்கு பசி ஏற்படுது, அழுகுறாங்க. செவிலி தாய்மார்கள்லாம் கூப்பிடப்படுறாங்க, யாரெல்லாம் பால் கொடுக்குற பெண்கள் இருக்கிறாங்களோ வந்து பால் விட்டுங்கன்னு சொல்லி. ஆனால் யாருடைய மடுவுலையும் பால் குடிக்கலை. வஹர்ரம்னா அலைஹில் மராதிஅ மின் கபுல், நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யாருடைய மடுவையும் பால் குடிப்பதை ஹராமாக்கி விட்டோம். யார் மடுவுலையும் வாய் வைக்கலை மூசா அலைஹிஸ்ஸலாம். அழுகுதானா, பசியில் கதறுது. அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் சகோதரி இதை பார்த்துட்டு சொன்னாங்க, நான் சொல்லட்டுமா இந்த பெண்ணு யார்கிட்ட பால் குடிப்பாங்கன்னு சொல்லி. யாராக இருந்தாலும் பரவாயில்ல கூட்டுவாங்கன்னு சொல்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் தாயே அழைச்சி வரப்படுறாங்க. அல்லாஹ் வாக்கு கொடுத்துருந்தான், நாம் உங்களை கண்குளிர்ச்சி அடைய செய்வோம், உங்கள் பிள்ளைய நதியில் போடுங்க, இந்த குழந்தை திருப்பி நாம் தருவோம், உங்களை கண்குளிர செய்வோன்னு அல்லாஹ் வாக்கு கொடுத்துருந்தான். அந்த வாக்கு நிறைவேறுச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் தாயார் என்ன செய்வாங்க, காலை மாலை அரசவைக்கு போவாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பால் ஊட்டுவாங்க, கூலி வாங்கிட்டு வருவாங்க. பால் ஊட்டினதுக்கு ஃபிரௌன் கூலி கொடுப்பான். அரச கூலி எவ்வளோ கிடைக்கும், நிரப்பமாக ஒரு பக்கம் காசும் கிடைக்குது, டெய்லி பிள்ளைய பார்த்துட்டு வருவோம், பால் ஊட்டிட்டு வர்றோம், புள்ள ஒரு பக்கம் அரச மரியாதையோடு வளர்க்கப்படுது. எந்த ஃபிரௌன், எந்த மூசா பிறக்கக்கூடாது என்பதற்காக நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான குழந்தைகளை கொலை செய்கிறானோ அவனுடைய மடியிலேயே மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் வளர்க்க வைக்கிறான். அல்லாஹ் பல்வேறு விஷயங்கள் நடக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ராஜ மரியாதையோடு வளர்க்கிறான். அவங்களுக்கு நல்ல எல்லா விஷயங்களையும் முன்னுரிமை கொடுக்கப்படுது. போகிற இடங்கள்லாம் மதிப்பு மரியாதை மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு. ஒரு கட்டம் வருது, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இல்மையும் ஞானத்தையும் கொடுக்குறான். வாலிபத்தை அடைகிறாங்க, பெரிய நிலையை அடைகிறாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் தெருவில் வர்றாங்க, வரக்கூடிய சமயத்தை ஊரெல்லாம் தூங்கக்கூடிய நேரம், பகல் நேரம், லுஹருக்கு பிறகு உள்ள நேரம்னு வைத்துக்கொள்ளுங்க, அசருக்கு முன்னாடி உள்ள நேரம். அது போன்ற ஊரெல்லாம் ஓய்வில் இருக்கும் போது மூசா அலைஹிஸ்ஸலாம் தெருவில் நடந்து போயிட்டு இருக்கும் போது 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கிறான். وَدَخَلَ الْمَدِينَةَ عَلَى حِينِ غَفْلَةٍ مِّنْ أَهْلِهَا فَوَجَدَ فِيهَا رَجُلَيْنِ يَقْتَتِلَانِ هَذَا مِنْ شِيعَتِهِ وَهَذَا مِنْ عَدُوِّهِ. 2 பேர் யாருன்னு சொன்னால், ஒன்று ஃபிரௌனுடைய வம்சத்தை சேர்ந்த கிபுத்தி வம்சத்தை சேர்ந்த அந்த இனத்தை சேர்ந்த ஒருத்தனுக்கும், இந்த பனு இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கூட்டத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு இடையில் சண்டை. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தவனே அந்த பனு இஸ்ரவேலை சேர்ந்த அவன் சத்தம் போட்டான், இந்த பாரு என்னை போட்டு இப்படி அடிக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏற்கனவே இந்த கிபுத்தி வம்சம், ஃபிரௌனுடைய அகந்தை அகம்பாவம், இவனுடைய கொடூரமான செயல்கள் எல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்துட்டு இருக்கிறாங்கல்ல. இந்த இனத்துக்கு அந்த வெறி இருக்குது, இனவெறி. அந்த இனவெறியில் தான் இந்த பனு இஸ்ரவேலை சேர்ந்த அந்த மனிதனை இவன் அடிக்கிறான்னு சொல்லி அந்த சண்டையை விலக்கி விடுறாங்க. விலக்கி விடவும் மீறி அடிக்கும் போது ஃபவகஸஹு மூசா, ஒரே அடிக்கிறாங்க கன்னத்தில். ஃபகதா அலை, அவன் மௌத்தாவே போயிட்டான். ஒரு அடியில் எப்படிங்க மௌத்தாவாங்க? நபிமார்களுக்கு அல்லாஹ் விசேஷமான சக்திகளை கொடுத்துருந்தான். சொர்க்கவாசிகளுடைய 100 சொர்க்கவாசிகளுடைய சக்தி அல்லாஹ் உலகத்தை ஒரு நபிக்கு அல்லாஹ் கொடுத்துருந்தான். ஒரு நபிக்கு 100 சொர்க்கவாசிகள். ஒரு சொர்க்கவாசியுடைய சக்தியை உலகத்தில் உள்ள 100 பேருடைய சக்தி ஒரு சொர்க்கவாசிக்கு இருக்கும். ஒரே இரவுல 100 மனைவிமார்கள்ட்ட தாவூத் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டு வந்தாங்க, ஒரே இரவுல. அப்போ நபிமார்களுக்கு விசேஷமான சக்தி இருந்துச்சு. அவங்க அடித்த அடியில் அவன் இறந்துட்டான். பாருங்கள், இங்கே ஒரு கொலையே நடந்துருச்சு. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் நோக்கம் கொலை செய்கிறது கிடையாது, தவறுதலாக நடந்துருச்சு. இதுக்காக உடனே தௌபா செய்கிறாங்க மூசா. இன்னி லலம்து நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி, அல்லாஹ் நான் அநியாயம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிரு. இன்னும் நபி ஆகலை மூசா அலைஹிஸ்ஸலாம்.
நபியாவதுக்கான அல்லாஹ் அந்த வளர்ச்சி வளர்த்திக்கிட்டு இருக்கிறான். தப்பு நடந்துருச்சுன்னு சொன்னால் உடனே அல்லாஹ் பக்கம் திரும்புவது நபிமாருடைய சிஃபத். அல்லாஹ் அதை சொல்கிறான், இப்படி தௌபா செய்தார்கள். அல்லாஹ் நீ எனக்கு எவ்வளோ உபகாரம் கொடுத்தாய், எனக்கு எவ்வளோ பாக்கியங்கள் செய்திருக்கிறாய், நான் இப்படி ஒரு தவறை செஞ்சிட்டேனே, என்னை மன்னிச்சிரு அல்லான்னு சொல்லி, இது செய்தா என்னை இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்ய வச்சுட்டான்னு சொல்லி தௌபா செய்கிறாங்க. ஃபகஃபரலா, அல்லாஹ் மன்னிச்சிட்டான். இது நடந்து முடிஞ்சிருச்சு. மறுநாளும் இது யார் கொலை செஞ்சது, ஏன்னா பகல் நேரம் யாருக்கும் தெரியாது. பனு இஸ்ரவேலில் சேர்ந்த அவன் தப்பிச்சுக்கிட்டான், இவன் செத்து போயிட்டான். யார் கொலை செஞ்சது தெரியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்து அமைதியாக இருக்கிறாங்க, என்ன நடக்க போதோ தெரியலையே. பிறகு மறுநாளும் அந்த தெரு வழியாக வரும்போது அதே நேரத்தில் அதே பனு இஸ்ரவேலை சேர்ந்தவன் இன்னொரு கிபித்தியை சேர்ந்தவனோட சண்டை போடுறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கே வரும்போது அந்த கிபித்தி வம்சத்தை சேர்ந்தவன் புரிஞ்சுக்கிட்டான், இவர் தான் நேற்று அவனை கொலை செஞ்சுக்கிறாரு, திருப்பி இன்னைக்கு நமக்கு அடிக்க வர்றாருன்னு தெரிஞ்சவனே அவன் சத்தம் போட்டு சொல்லிட்டான், நேற்று அவனை கொண்ட மாதிரி இன்னைக்கு என்னையும் கொல்ல வர்றீங்களா. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் உஷாராகிட்டாங்க, ஏற்கனவே செஞ்ச தப்பை திருப்பி நம்ம செய்யக்கூடாது. இந்த விஷயம் தெரிஞ்சு போயிருச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் நேற்று கொலை செய்தார்கள் என்ற செய்தி அவனுடைய அரச மாளிகையில் ஆலோசனை நடக்குது. இதுக்கு பலிக்கு பலி நிச்சயமாக கொலை தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு வகையில் பனு இஸ்ரவேலை சேர்ந்தவங்க. அதனால் ஃபிரௌனுக்கு இதை ஒரு காரணமாக வைத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் நிச்சயம் கொல்லை செய்வான். அது விஷயமாக தான் மசூரா நடந்துச்சு. கடைசியில் அதான் முடிவானுச்சு, மூசா அலைஹிஸ்ஸலாம் கொல்லப்படணும். அந்த மசூரா நடந்த இடத்துல, ஆலோசனை நடந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் மீது அன்பு வைத்திருந்த ஒரு மனிதர் ஓடி வந்து மூசா நபிகிட்ட வந்து சொன்னார், உங்கள் விஷயமாக இன்னல் மலஅயத்தமிரூன பிக், உங்கள் விஷயத்தில் முடிவாயிருச்சு, நீங்கள் இங்கேருந்து எங்கேயாவது போயிடுறது நல்லது, சலாமத்து. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொன்னால், இந்த மாதிரி நேரத்தில் அமானிதம் பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு அதை என்ன செய்யக்கூடாது, மறைச்சி வச்சிடக்கூடாது. ஒருத்தர் மேலே அநியாயம் செய்ய போகிறாங்க, ஒருத்தரை கொலை செய்கிறதுக்கு திட்டம் போடுறாங்க. இந்த மாதிரி பாவங்கள் நடக்காமல் இருக்க என்ன செய்யணும், அதை நம்ம நடக்கிறத வேடிக்கை பார்க்கக்கூடாது. அவங்க போய் இதை நடக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கிறது தப்பு கிடையாது. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கேருந்து வெளியேறான். ஒன்று அந்த மிஸ்ரிலேயே இருந்து பழிக்கு பழியாக கொல்லப்படணும், இல்லை என்று சொன்னால் இந்த கொடுங்கோல் ஃபிரௌனிடமிருந்து தன்னை தற்காத்து கொள்ள அவனுக்கு தெரியாத இடத்துக்கு போகணும். இது ரெண்டில் எது சிறந்தது என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் யோசித்து நம்ம இங்கேருந்து போயிடுறது நல்லதுன்னு சொல்லி மிஸ்ரிலேருந்து அப்போ தான் வெளியாகிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். வெளியாகி நேரம் மதியனை நோக்கி போகிறாங்க. குறுக்கு பாதையில் மதியனை போய் அடைந்துடுறாங்க. அல்லாட்ட துவா செஞ்சுட்டே போகிறாங்க. எந்த வழியும் இல்லை, பொருளாதார வசதி இல்லை, குடும்பம் கோத்திரம் ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் விட்டு சொந்த ஊர் நம்ம பிறந்து வளர்ந்த இடத்தை விட்டுப்புட்டு அரச மாளிகையில் வளர்ந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபஹரஜா அலா அல்லா பயந்தவங்களாக விட்டு போகிறாங்க. என்ன நடக்குமோ தெரியாது. அந்த நேரத்துலையும் அல்லாஹ் மேலே தவக்குல், அந்த துவாவையும் அல்லாஹ் பதிவு செய்கிறான். ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர், அல்லாஹ் நீ எனக்கு தரக்கூடிய நலவின் மீது நான் மிகவும் தேவை உள்ளவனாக இருக்கிறேன். இப்போ எனக்கு எல்லா வகையான தேவையும் இருக்குது, பொருளாதார தேவையும் இருக்குது, எனக்கு வாலிபம் நிக்கா செய்ய வேண்டிய தேவையும் இருக்குது. அந்த துவா மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறான். போகிறாங்க, போய் 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 மதியன்கிற ஊருக்குள்ளே போயிடுறான். அந்த ஊருக்குள்ளே போய் பார்க்குறாங்க, அங்கே ஒரு கிணத்தடியில் மக்கள்லாம் தண்ணி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவர்களுடைய ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் நிரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. 2 பெண்கள் மட்டும், வாலிப பெண்கள் மரத்தடியில் ஓரமாக ஒதுங்கி நிற்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த காட்சியை பார்க்குறாங்க. இவ்வளோ பேர் அவங்க ஆடு மாடுகளை வச்சுட்டு நிற்கும் போது இந்த 2 புள்ளிகளும் மட்டும் ஆடு மாடை வச்சு ஒதுங்கி நிற்கிறாங்களே. போய் கேட்குறாங்க, என்னாச்சு, நீங்கள் ஏன் போகலை? இல்லை, இவங்க எல்லாரும் போன பிறகு தான் நாங்கள் எடுக்க முடியும், எங்களுக்கு தரமாட்டாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் இவர்களுக்கு ஹிதுமை செய்தான். நபிமார்களுடைய தன்மை என்ன, அடுத்தவர்களுக்கு உதவி உபகாரம் செய்கிறது, கூலிக்காக இல்லை, பேரு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, அடியார்களுக்கு சேவை செய்யணும், ஹிதுமை செய்யணும். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஆடு மாடுகளை கிணத்தடி கொண்டுட்டு போய் தண்ணீர் புகட்டுறாங்க. அவருடைய பாத்திரங்களை கொண்டு வந்த பாத்திரங்களாம் தண்ணீரை நிரப்பி கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. இவங்க விரைவாகவே வீட்டுக்கு போயிடுறாங்க. ஏன்னா இந்த 2 பெண்களும் ஒரு சாலிஹான நல்லவருடைய பிள்ளைங்க. அவர் வயதான ஷேகுன் கபீர், மிகவும் வயது முதிர்ந்த, அது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம்னு சொல்லப்படுது. ஆனால் குரானில் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமா இருந்தால் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம்னு பேர் சொல்லப்பட்டிருக்கும். மதியன் அங்கே தான் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் நபி அனுப்பப்பட்டாங்க. ஆனால் அதை வைத்து இது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் தான் அப்படிங்கிறதுக்கான எந்த வகையான ஆதாரமும் இல்லை.
அல்லாஹ் சொல்கிறது ஷேகுன் கபீர், வயசான முதியவர் ஒருத்தர் இருந்தார், வீட்டில் படுக்கையில் இருந்தாங்க. இந்த 2 பெண்களும் வாப்பாட்ட போய் இந்த செய்தியை சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு வாலிபர், சக்தி வாய்ந்தவர், நம்பிக்கைக்குரியவர், ஏன்னா ஏறிட்டு பார்க்கவே இல்லை, ஏறிட்டு பார்த்து எங்கள்கிட்ட பேசலை, முகத்தை திருப்பிக்கிட்டு தான் எங்கள்கிட்ட பேசினாங்க, எங்களுக்கு எல்லா வித ஹிதுமத்தையும் செஞ்சுட்டு போயிட்டாங்க. யாரோ புதுசாக வந்த மனிதராக தெரிகிறாரு, ஆனால் இவருக்கு நாம் ஏதாவது சிறந்த கூலியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த 2 பிள்ளைங்களும் வாப்பாட்ட சொல்கிறான். அந்த வாப்பா சொன்னாங்க, என்னால் போய் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாதே, நீங்களே கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ வீட்டில் நிர்பந்தமான நேரத்தில் பெண்கள் வெளியில் போய் என்ன செய்கிறது, வேலை செய்யலாம், தப்பு கிடையாது, ஆனால் தங்களை தற்காத்து கொள்ளணும். அல்லாஹ் அதை எப்படி சொல்கிறான்னு சொன்னால், அந்த 2 பெண்களும் தம்ஷி அலஸ்தஹியா, ரொம்ப வெக்கப்பட்டு நாணத்தோடு கூனி குறுகி ஒரு வாலிபரை போய் ஒரு வாலிப பெண்ணு கூப்பிட வேண்டிய நிர்பந்தம். அல்லாஹ் அதை அப்படி வர்ணிக்கிறான். பெண்கள்னால் அப்படி தான் இருக்கணும். இயல்பாகவே அல்லாஹ் பெண்கள்கிட்ட வெக்கங்கிறத படைச்சிருக்கிறான். அரபியில் சொல்லுவாங்க, யார்கிட்ட வெக்கம் இல்லையோ நீ எது வேணாலும் செய்வாய். இதாலம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷித்த, உன்கிட்ட வெக்கம் என்பது இல்லையா, நீனும் ஆடும் ஒன்று தான், மனிதனும் மிருகமும் ஒன்றாகி விடுவான். ஆடு மாடு மிருகங்களுக்கு தான் வெக்கம் கிடையாது, மனிதன் வெக்க சுபாவத்தோடு படைக்க. குறிப்பாக பெண்களுக்கு அழகே வெக்கம்தான். வெக்கம் இல்லாத பெண்ணு அது பெண்ணே கிடையாது. இப்போ அது அல்லாஹ் சொல்ல அலஸ்தஹியா, வெக்கத்தோட கூனி குறுகி போய் வந்து சொல்கிறாங்க, இன்ன அபி யதுஊக லியஜ்ஸியக அஜ்ரமா சகைதலனா, எங்கள் வாப்பா கூப்பிட்றாங்க, நீங்கள் இங்கே தண்ணீர் போன்றதுக்கு கூலி தரத்துக்கு கூப்பிட்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் நல்ல நிலைமையில் இருந்திருந்தால் போயிருக்க மாட்டாங்க. அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுட்டு இருக்கிறாங்க, இது அல்லாஹ் அனுப்புகிறான், இது நாம் எதிர்பார்க்கலை. எதிர்பார்க்காம அல்லாஹ் தந்தான்னு சொன்னால் அதை மறுக்கக்கூடாது. நாம் கூலி கேட்கலை, காசு கிடைக்கும்னு எதிர்பார்க்கலை, ஆனால் அல்லாஹ்வை யார் பொறுத்தையும் தர்றான்னு சொன்னால் இது அல்லாஹ் தருகிறான். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் போகிறாங்க, அவங்க முன்னாடி போகிறாங்க, இந்த பெண்கள் பின்னாடி போகிறாங்க. அந்த இதான் வீடுன்னு சொல்லப்படும் வீட்டுக்குள்ளே போய் அவங்ககிட்ட பேசுகிறாங்க. அவங்க விஷயத்த சொன்னாங்க, இந்த மாதிரி சொன்னாங்க, நீங்கள் எங்களுக்கு இந்த மாதிரி வேலை செஞ்சு தந்ததுக்கு கூலி தர விரும்புகிறேன். நான் விரும்புவது என்ன, அவங்க கதையெல்லாம் சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம், நான் இந்த மாதிரி மிஸ்ரில் இருந்தேன், ஃபிரௌனுடைய அரச தர்பாரில் வளர்க்கப்பட்டேன், இந்த மாதிரி பிரச்சனை நடந்துச்சு, அதுலேயும் தப்பிச்சு நான் இங்கே வந்து நிற்கதியாக வந்து நிற்கிறேன், எதுவுமே இல்லாமல் வந்து நிற்கிறேன்னு சொன்ன பிறகு தான் அவங்க சொன்னாங்க, நானும் வயதான நிலையில் இருக்கிறேன், என்னட்டையும் ஆடு மாடுகள்லாம் நிறையா இருக்குது, நீங்கள் எனக்கு 8 வருஷம் பணிவிடை செய்தால் 8 வருஷம் இந்த ஆடு மேடைகளை மேய்ச்சி கொடுத்தீங்கன்னு சொன்னால், அல்ல நீங்கள் விரும்பினா ஃபஇன் அத்மம் தஅஷ்ரன் ஃபமின் இந்திக், விரும்பினா 10 வருஷம், அது நான் சொல்கிறது 8 வருஷம், நீங்கள் விரும்பினால் 10 வருஷமாக்கி கொள்ளலாம், அல்ல 8 வருஷத்துலேயே போகிறாயிருந்தால் நீங்கள் போயிடலாம். இதை நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் என்னுடைய இது 2 பிள்ளைங்களில் ஒரு பிள்ளைய உங்களுக்கு நான் காசு செய்தேன். இன்னி உரீது அன் உன்கிஹக இஹ்தபனதைய ஹாதைன் அலா அன் தஅஜுரனி 8 ஹிஜஜ். மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, அல்லாஹ் எவ்வளோ விரைவாக நம்முடைய துவாவை கபூல் செய்கிறான், பொருளாதார ஏற்பாடையும் அல்லாஹ் செய்கிறான், நமக்கு ஒரு அடைக்கலமும் அல்லாஹ் தர்றான். இதை நாம் செஞ்சு முடித்தோம்னு சொன்னால் குடும்பத்தையும் அதுக்கு தோத 40 வயசு, இப்போ 30 வயசில் இருக்கிறாங்க, சிறு வயசில் இருக்கிறாங்க, வாலிப வயசில் இருக்கிறாங்க, அதுக்கான ஏற்பாட்டையும் அல்லாஹ் செஞ்சு கொடுத்தான். துவாவுக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது. அல்லாஹ் இதை சொல்லி காட்டி இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் ஆரம்ப நிலை இது, நபியாக ஆகுவதற்கு முன்பு வரைக்கும் உண்டான நிலை இது. இதுக்கு பிறகு அல்லாஹுடைய கட்டளை, இவங்க நிக்கா செய்கிறாங்க. அந்த 10 வருஷமோ அல்லது 8 வருஷமோ பூர்த்தியான பிறகு அதில் ஒருத்தவங்களை நிக்கா செஞ்சு கொடுக்கப்படுறாங்க. அந்த மனைவியை அழைத்து கொண்டு திருப்பி அவங்க சொந்த ஊர் மிஸ்ருக்கு போகிறாங்க. போகிற வழியில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களை நபியாக ஆக்குகிறான். எப்படி நபியாக ஆக்குனா, மனைவியோடு போயிட்டு இருக்கிறாங்க, போயிட்டே இருக்கும்போது காடு இருட்டாக ஆயிடுச்சு, கடுமையான குளிர், ஒரு பக்கம் குளிர், இன்னொரு பக்கம் இருட்டு. இந்த 2க்கும் தேவை வெளிச்சம், நெருப்பு பந்தம் இருந்து, அந்த காலத்தில் நெருப்பை வச்சு தான் என்ன செய்வாங்க, குளிரும் காய்வாங்க, அதை வெளிச்சமாகவும் வச்சுக்கிடுவாங்க, பாதையை தெரிஞ்சு போகிறதுக்கு வெளிச்சமாக வைத்துக்கொள்வாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவியை அழைத்துட்டு போயிட்டு இருக்கும்போது தூர் சீனா மலையை பார்க்குறாங்க. அந்த தூரத்தில் வெளிச்சம் தெரியுது, ஒரு நெருப்பு பந்தம் மாதிரி தெரியுது. அப்போ மனைவிட்ட சொல்கிறாங்க, நீ கொஞ்சம் இங்கே இருங்க, நான் இப்போ இந்த நெருப்பு பந்தத்தை எடுத்துகிட்டு வர்றேன். இந்த மனைவி விட்டுட்டு போனது தான் குர்ஆனில் இருக்குது. அதுக்கு பிறகு இவங்க மனைவி விஷயத்தை பற்றி அல்லாஹ் அங்கே பேசவே இல்லை. நபியாக அனுப்பப்பட்ட செய்தியை சொல்லி அதுக்கு பிறகுள்ள சரித்திரங்களை அல்லாஹ் சொல்கிறான்.
மூசா அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு எடுக்கலான்னு அங்கே போனால் அங்கேருந்து குரல், அல்லாஹுடைய குரல் வருது. அல்லாஹ் சொன்னான், ஃபஹ்லஅன் அலைக் இன்னக பில் வாதில் முகத்தஸி துவா. நபியே செருப்பை கலட்டுங்க, நீங்கள் இப்போ இருக்கிற இடம் மிகவும் பரிசுத்தமும் கண்ணியமும் வாய்ந்த துவா என்ற இடத்துல இருக்கிறீங்க. இன்னனி அனல்லாஹ், நான் தான் அல்லாஹ், அல்லாஹ் பேசுகிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருக்கும்? மெய் மறந்துட்டாங்க. அல்லாஹுடைய குரல் நம்ம கேட்குறோமா? லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி, என்னை தவிர வேறு கடவுள் கிடையாது, என்னை மட்டும்தான் வணங்கணும். வஅகிமிஸ் ஸலாத லிதிக்ரி, என்னை நினைவு கூறுவதற்காக தொழுகை நீங்கள் நிலைநாட்ட வேண்டும் என்பதாக அல்லாஹ் அதையும் மறுமை நாளை பற்றியெல்லாம் சொல்லிட்டு, இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்போ தான் புதுசாக போயிருக்கிறாங்க, அல்லாஹ்வோட குரலை கேட்குறாங்க. எவ்வளோ பயமும் பீதியும் ஏற்பட்டிருக்கும் தனிமையில் நின்று. இந்த பீதியை போக்குறதுக்காக அல்லாஹ் என்ன செஞ்சான், நம்மளும் பிள்ளைங்க மக்தபில் சேர்க்குறாங்க, இல்லை மதரசாவில் ஸ்கூலில் பயத்தை போக்குறதுக்காக என்ன செய்வாங்க, பேச்சு கொடுப்போம். நல்லா இருக்குது, இந்த சட்டை ஏது, யார் வாங்கி தந்தது. இப்போ அழுகுற பிள்ளைய பார்க்கும்போது புது ஆளை பார்த்தா அவர் பயப்படுமா இல்லையா? இப்போ பேச்சு கொடுத்து எப்படி அந்த பயத்தை போக்குவோமோ அந்த மாதிரி அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறான். சரி, இதெல்லாம் சரி, கையில் என்ன இருக்குது, கையில் என்ன வச்சிருக்கிறிய மூசாவே? இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் பேச வைக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, ஹிய அஸாய் அத்தவக்கஉ அலைஹா வ அஹுஷு பிஹா அலா கனமி வலிய ஃபீஹா மஆரிபு உஹ்ரா. இது என்னுடைய விசேஷமான கம்பு. இந்த கம்பை வச்சு தான் நான் ஊண்டி நடப்பேன். இந்த கம்பை வச்சு ரோட்டில் இடர் தரக்கூடிய பொருள் இருந்தால் அதெல்லாம் தட்டி விடுவேன், ஆடு மாடுகளுக்கு இலப்பறித்து போடுவேன், நிறைய வேலை இது செய்யும்னு சொல்லி மூசாசன் கம்போட பெருமையெல்லாம் சொன்னாங்க. அல்லாஹ் கம்பை வச்சே வேலை வாங்கிட்டான். அப்படியா, கொஞ்சம் கம்பை கீழே போடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். கீழே போட்டாங்க. அல்லாஹ் என்ன ஆக்கிட்டான், உண்மையான பாம்பாயிருச்சு. மூசாசன் பார்த்தாங்க, இது என்ன நம்ம கம்பு தானா? ஓடி போயிட்டாங்க அங்கேருந்து. அல்லாஹ் சொன்ன, நபியே நீங்கள் நபி, ஓடக்கூடாது, நீங்கள் நபிமார்கள் பயப்படக்கூடாது, திருப்பி வாங்க, உங்கள் கம்பை எடுங்க, அது பாம்பால் இருக்குது, இதை போய் எப்படி எடுக்கிறது, பிடிங்காத. அல்லாஹ் பயத்தை போக்குறான். மூசாசம் பிடிக்கிறாங்க கம்பா. பிறகு அல்லாஹ் அதவே அவங்களுக்கு முஅஜிஸாவாக ஆக்கி அல்லாஹ் சொன்னால், உங்களுடைய கையை உங்களுடைய ஜேப்பில் வச்சுட்டு எடுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். எடுக்கிறாங்க, கையில் வெளிச்சம் வருது. வெளிச்சம், இந்த ரெண்டு அற்புதங்களையும் கொடுத்துட்டு அல்லாஹ் சொன்னது என்ன தெரியுமா, எந்த ஃபிரௌன்ட்டேருந்து ஓடி தப்பிச்சு மதியனுக்கு வந்தாங்களோ அந்த ஃபிரௌன்ட்ட போங்கிறான் அல்லாஹ். இத்ஹப் இலா ஃபிரௌன இன்னஹு தகா, நபியை ஃபிரௌன்ட்ட போங்க, அவன் ரொம்ப அழிச்சாட்டியும் செய்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, அல்லாஹ் இது என்னது, அவன்கிட்டேருந்து பயந்தான் இங்கே ஓடி வந்தேன், நபியாக்கி நேரம் அவன்கிட்ட போக சொல்லி எனக்கு பயமாக இருக்குது, கொன்றுவானோ. பயப்படாதீங்க, உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ சொன்னாங்க, சரி அல்லாஹ், எனக்கு கொஞ்சம் நாக்கில் கொன்னல் இருக்குது, அது ஒரு பெரிய சம்பவம், சிறு வயசில் நடந்த ஒரு விஷயம், எனக்கு தெளிவாக பேச்சு வராது, திக்குவாய், அதனால் நல்லா தெளிவாக பேசுகிற என்னுடைய சகோதரர் இருக்கிறார் ஹாரூன், ஹுவ அஃப்ஸஹு மின்னி லிசானா ஃபஅர்சில்ஹு மஅய ரித அன் யுஸத்திகுனி, கொஞ்சம் அவரையும் நபியாக்குனா எனக்கு கொஞ்சம் உறுதுணையாக இருக்கும், அவரையும் சேர்த்து அனுப்பி அல்லாஹ். உடனே அல்லாஹ் அதையும் கபூல் செய்கிறான். நீங்கள் மட்டும் இப்போ நபி இல்லை, நான் ஹாரூனையும் நபி ஆக்குறேன், நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து போங்க, ஃபிரௌன்ட்ட போய் பேசுங்க. அல்லாஹ் தாலா தன்னுடைய தூதுத்துவத்தை, நபிமாருடைய தூதுத்துவத்தை இந்த மாதிரி என்ன செய்கிறான், அதை நிவர்த்தி செய்கிறதுக்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்து ஒழுக்கங்களை சொல்லி கொடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அனுப்புகிற செய்தியை இந்த சூரத்துல் கஸஸில் பல படிப்பினைகள் நிறைந்த விஷயம். இது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயம் இதில் இருக்குது. அதனால் நாம் என்ன செய்யணும், படிப்பினையான சிந்தனையோட இந்த சம்பவங்களை படித்தோம், திரும்ப திரும்ப படித்தோம், திரும்ப திரும்ப கேட்டோம்னு சொன்னால் நம்ம வாழ்க்கைக்கு பல விஷயங்கள் அல்லாஹ் இதில் வச்சுருக்கிறான். பிறகு உள்ள விஷயமெல்லாம் நமக்கு தெரியும். ஃபிரௌனை போய் சந்தித்து பேசும்போது அவன் கேட்டான், அலம் நுரப்பிக ஃபீனா வலீதம் வலபிஸ்த ஃபீனா, நீங்கள் கேட்ட அந்த மாதிரி மறந்துட்டியா, சின்ன வயசில் இத்தனை வருஷம் நீ எங்கே காண போயிட்டு, நான் அதான் உன்னை வளர்த்தேன், ஆளாக்கினேன், எல்லாம் பண்ணினேன், செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சு ஓடி போயிட்டு இப்போ வந்துட்டு அல்லாஹ் பற்றிய பேசுகிறா அப்படியெல்லாம் கேட்டான். ஃபஅல்து ஃபஅலதகல்லதி ஃபஅல்த வ அன்த மினல் காஃபிரீன். அப்போ இதை மூசா அலைஹிஸ்ஸலாம் காரணத்தையெல்லாம் சொல்கிறாங்க. பிறகு அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு கொடுக்குறாங்க. அதுலேருந்து ஆரம்பிக்குது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஃபிரௌனுக்கு இடையில் அந்த சம்பாஷணைகள். பிறகு கடைசியில் அந்த சூனியக்காரருடைய செய்திகள்லாம் அல்ல பெரிய சம்பவம். அது குர்ஆனில் பல இடங்கள் அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்கிறான்.
எதுக்கு அல்லாஹ் நமக்கு இந்த உம்மத்துக்கு இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி காட்டுறான்னா, கியாமத்து வரை வரக்கூடிய முஸ்லீம்களுக்கு எப்பொழுதுமே ஆபத்து சூழ்ந்து தான் இருக்கும். அது ஆட்சியாளர்கள் மூலம் வந்துக்கிட்டே இருக்கும். குறிப்பாக முஷ்ரிக்கீன்கள், இணை வைப்பாளர்கள், அல்லாஹ்வை இல்லைன்னு சொல்கிறவங்களோ அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடியவங்களுக்கு மிகவும் கோபத்தை உண்டாக்குற விஷயம் அல்லாஹை மட்டும்தான் வணங்குன்னு சொல்கிற விஷயம். இந்த சூழ்நிலையில் முஸ்லீம்கள் பயப்பட தேவையில்லை. ஆபத்து வர்ற மாதிரி இருக்கும், ஆனால் முஸ்லீம்கள் ஈமானில் உறுதியாக இருந்து அல்லாஹுடைய கட்டளைகளை பேணி நடந்தாங்கன்னு சொன்னால் அல்லாஹு தாலா அந்த எதிரியுடைய சூழ்ச்சிகளை அல்லாஹ் முறியடிப்பான். முஸ்லீம்கள் பயப்படக்கூடாது. நம்முடைய ஈமான் இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு அசலான வாழ்க்கை ஆகிரம் தான். இப்போ அந்த ஒரு சரித்திரத்தில் தான் அந்த ஃபிரௌனுடைய அந்த கூட்டத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சொந்தக்காரர் காரூனுடைய விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டினான். அல்லாஹுடைய கட்டளைகள் எடுத்து சொன்ன சமயத்தில் முஸ்லீம்கள் ஈமான்தாரிகள் அதை எடுத்து அமல் செய்கிறாங்க. அதில் காரூனுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட செல்வத்தை கொடுத்துருந்தான்? மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சொந்த சாச்சா மகன் காரூன். அவனை மாதிரி பணக்காரன் உலகத்தில் யாருமே கிடையாது. இன்ன காரூன கான மின் கௌமி மூசா ஃபபகா அலைஹிம். மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்தை சேர்ந்த பனு இஸ்ரவேலை சேர்ந்த அவனுக்கு அந்த செல்வம் எவ்வளோங்கிற அளவு அல்லாஹ் சொல்லும் போது இவ்வளோ செல்வம் கொடுத்தேன்னு சொல்லலை. நீங்கள் இதை பற்றி மட்டுமே யோசிங்க. அந்த அவனுடைய ஹசானாவினுடைய சாவிகளை சுமப்பதற்கு மட்டுமே ஒரு பெரிய ஜமாத்து தேவை. சக்தி வாய்ந்த படை தான் தூக்கணும், சாவியை தூக்கவே. இன்ன மஃபாத்திஹு லதனூஉ பில் உஸ்பதி உலில் குவா. ஒரு சக்தி வாய்ந்த படை, ஒரு 10 பேர் சக்தி வாய்ந்தவங்க சேர்ந்து தான் அந்த சாவியெல்லாம் தூக்க முடியும். சாவியை தூக்கிறதுக்கே இவ்வளோ பட தேவைன்னா அப்போ அவனோட ஹசானா எவ்வளோ இருக்கும்? சாவிங்கிறது சின்னதாக இருக்கும், அதை ஜோப்பில் வச்சுட்டு போயிடுவோம் சாவியெல்லாம். அப்போ சாவியை தூக்குற அளவுக்கு அவனுக்கு இவ்வளோ சாவின்னு சொன்னால் அவனுடைய ஹசானா எவ்வளோ இருக்கும் யோசிச்சிங்கன்னா எல்லாம் விட்டுட்டான். அப்படிப்பட்டவன்கிட்ட போய் சொல்லப்பட்டுச்சு, இந்த செல்வத்தையெல்லாம் அல்லாஹ் உனக்கு தந்து இருக்கிறான்னு சொன்னால் நீ அனுபவிக்கிறதுக்காக தரலை, இதுக்குள்ளே ஹக்கு இருக்குது, அதை நிறைவேற்று, இதை வச்சு பெருமடிக்காத, பெருமடிக்கிறவங்கள அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்பதாக நல்லோர்கள்லாம் போய் உபதேசம் செய்கிறாங்க. அவன் என்ன சொன்னான்? நான் ஏன் கொடுக்கணும் ஏழைகளுக்கு? நான் ஏன் ஜக்காத்து கொடுக்கணும்? நான் ஏன் தர்மம் கொடுக்கணும்? இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இந்தி. இது என் திறமையில் நான் சம்பாதிச்சது, என்னுடைய அறிவை வச்சு நான் சம்பாதிச்சேன். இதில் யாருக்கு என்ன உரிமை இருக்குது? அல்லாஹ்க்கு இது இந்த வார்த்தை அல்லாஹ் கோபத்தை உண்டாக்கிடுச்சு. இவ்வளோ பெரிய செல்வத்தை நான் கொடுத்து சோதிச்சா இதில் இவன் இப்படி தோல்வி அடைஞ்சிட்டானே. அல்லாஹ் கேட்குறான், இதை விட பெரும் பெரும் படைகளெல்லாம் நம்ம அழிச்சு போடலையா? என்ன செய்கிறோம் பாருங்கள். அவனை பார்த்து அவன் ஒரு நாள் என்ன செஞ்சான்? தன்னுடைய படை பட்டாளத்தோட ஆடம்பரமான உடைகளை அடைஞ்சு பெரிய படையோட செல்வ செழிப்போட மமதையோடு வெளியே வந்தான். ஃபஹரஜ அலா கௌமிஹி ஃபி ஜீனத்தி. அவனோட வருகையை பார்த்து நம்ம இன்றைக்கும் சில பேர் வசதியாக நல்ல ஆடம்பரமாக சுகமாக இருந்தால் உள்ளத்தை பொறாமல் வரும். இவனை மாதிரி நம்மளும் வாழணும், எவ்வளோ பறக்கத்தாக வைக்கிறான், எவ்வளோ செல்வ செழிப்போடு இருக்கிறான், நமக்கு இந்த மாதிரி கிடைச்சா நல்லா இருக்குமே என்று சொல்லி பொறாமல் வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பொறாமைங்கிறது அறவே கூடாது. ஆனால் ஒரு 2 விஷயத்தில் மட்டும் பொறாமப்படலாம். பொறாமைங்கிறது அது எதுலன்னு சொன்னால் இந்த மாதிரி எனக்கு இருந்தால் நல்லா இருக்குமேங்கிற பொறாமை, அவ்வளோதான். அந்த ஆசைப்படலாம். பொறாமைங்கிறதுக்கு அர்த்தம் வேறு. எனக்கு கிடைக்குதோ இல்லையோ அவனுக்கு அது இருக்கக்கூடாது, அவன் நல்லா இருக்கக்கூடாது, அது எப்படி அவன் முன்னேறி போகலாம், அவன் அழிஞ்சு போகணும். இந்த பொறாமை ஹராம், எந்த விஷயத்துலையுமே கூடாது. ஆனால் அடுத்தவன் விஷயத்தை ஆசைப்படலாமா? இந்த மாதிரி எனக்கும் கிடைக்கணும்னு ஆசைப்படலான்னு சொன்னால் 2 விஷயத்தில். ஒன்று, ஒருத்தருக்கு அல்லாஹ் இல்மை கொடுத்துருக்கிறான், மார்க்க ஞானத்தை கொடுத்துருக்கிறான், தானும் அதைப்படி அமல் செய்கிறாரு, மக்களுக்கும் அதைப்படி அமல் செய்ய வைக்கிறாரு. இவரை பார்த்து ஆசைப்படலாம், நமக்கு இந்த மாதிரி இல்மி தான் நல்லா இருக்குமே சொல்லி. 2வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒருத்தருக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்துருக்கிறான், பொருளாதாரத்தை வழங்கியிருக்கிறான், அவர் அதுக்குள்ளே ஹக்கை நிறைவேற்றுறார், பெருமை அடிக்கலை, பொறாமப்படலை, அது ஏழைகளுக்கு ஜக்காத்துக்குரிய கடமையை நிறைவேற்றுறாரு, சொந்த பந்தங்களையும் கவனிக்கிறாரு, தேவையான இடங்களில் நல்ல வழிகள்லாம் செலவு செய்கிறாரு, இஹ்லாஸாக அல்லாஹ்க்காக செஞ்சுட்டு இருக்கிறான்னு சொன்னால் இவரை பார்த்து ஆசைப்படலாம், அல்லாஹ் எனக்கும் இந்த மாதிரி தந்து நானும் இந்த மாதிரி நல்ல வழியில் செலவழித்தா நல்லா இருக்குமே, அந்த இடத்துல மட்டும்தான் ஆசைப்படலாம். ஆனால் பொதுவாக செல்வத்துக்கு, ஆடம்பரமாக வாழ்கிறதுக்கு, பாட்டோட வாழ்கிறதுக்கு, பெருமையோடு வாழ்கிறதுக்கு ஆசைப்படுறதுக்கு இது ஹராம், எல்லா காலத்துலேயும் ஹராம் அது. அப்போ அந்த காரூனை பார்த்து சில மக்கள்லாம் சொன்னாங்க, உலக ஆசை பிடிச்சவங்கெல்லாம் பார்த்து சொன்னாங்க, யாலை இத்தலனா இஸ்லாமா ஊத்திய காரூன், இந்த காரூனுக்கு கிடைச்ச மாதிரி செல்வம் நமக்கு இருந்திருக்கணுமே, நானும் அந்த மாதிரி பணக்காரன் ஆயிருக்கணுமே. இன்னஹு லது ஹல்லின் அதீம், இவன் பெரிய பங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறான், பெரிய பாக்கியசாலி அப்படின்னு சொல்லி நல்லா பறக்கத்தான் வைக்கிறான்னு சொல்லி நம்ம செல்வங்களை பார்த்து அதுதான் பறக்கத்துன்னு நினச்சி சொல்லுவோம்.
அப்போ அந்த நேரத்தை அல்லாஹ் சொல்கிறான், யாருக்கு இந்த ஞானம் இருந்ததோ வகாலல்லதீன ஊத்துல் இல்ம், இந்த உலகத்தின் அந்தரங்கத்தை விளங்கிய இல்மு உள்ளவர்கள், மார்க்க ஞானம் உள்ளவங்க அந்த மக்கட்டெல்லாம் பார்த்து சொன்னாங்க, இதை பார்த்து ஆசைப்படுறீங்க, வைலக்கும், உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும், சவாபுல்லாஹி ஹைருல் லிமன் ஆமன வ அமில சாலிஹா, இதை பார்த்து பொறாமப்படுறீங்க. உண்மையிலே நீங்கள் எதை தெரியுமா ஆசைப்படணும்? ஈமான் கொண்டு நல்ல அமல் செய்கிறோம்ல, இதுக்கு அல்லாஹ் தரப்போகிற பரிசுக்கு முன்னாடி இது ஒன்றுமே இல்லைங்க. இவ்வளோ பெரிய கோடீஸ்வரனை பார்த்து அந்த இல்மு உள்ளவங்க சொன்னாங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். பிறகு கடைசி என்ன நடந்துச்சு? அல்லாஹ் சொல்கிறான், இது யாருக்கு இந்த தன்மை கிடைக்குன்னா, உலக செல்வத்தை பார்த்து பொறாம கொள்வது இல்லை, அல்லாஹ் தர்றதை கொண்டு பொருந்திக்கிறவங்க பொறுமைசாலிகளுக்கு தான் இந்த பாக்கியம் கிடைக்கும். வமாயுலக்காஹா இல்ல சாபிரூன். அவன் இந்த மாதிரி பெரும் படையோட பகட்டோடு வர்றான். அல்லாஹ் தாலா உலக மக்களுக்கு இதை பாடமாக்கணும்னு முடிவு செஞ்சான். ஃபிரௌனை எப்படி அல்லாஹ் ஒரு உலக மக்களுக்கு பாடமாக்கினானோ, ஆட்சி அதிகாரத்தை கொண்டு பெருமை பகட்டு கொண்டு நபி எதிர்த்தான மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அவனை உலக மக்கள் பார்க்கும்படியாக இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்கிறானோ, அதே போல காரூன் செல்வத்தால் மமதை கொண்டான். அவனை அல்லாஹ் உலக மக்கள் பார்க்கும்படியாக பூமியில் அப்படி இழுத்தான். ஃபஹஸஃப்னா பிஹி வ பிதாரிஹில் அர்ல், அவனையும் அவனுடைய மாட மாளிகைகளையும் பூமிக்குள் நாம் சொருகச் செய்தோம். அப்படியே பூமியில் இழுத்துட்டான். இதை வேடிக்கை பார்த்தவங்கெல்லாம் வாயில் கை வச்சுட்டாங்க. அல்லாஹ் பார்த்து, இதுக்காக நம்ம ஆசைப்பட்டோம். லவ்லா அம்மன் அல்லாஹு அலைனா லஹஸஃப பினா, அல்லாஹ் மட்டும் நம்ம மேலே கிருபை செய்யலைன்னு சொன்னால் நாமும் அந்த கூட்டத்துக்குள்ளே உள்ளே போயிருப்போம் பூமிக்குள்ளே. அல்லாஹ் நம்மளை காப்பாற்றிட்டான். வைக அன்னஹு லா யுஃப்லிஹுல் காஃபிரூன், அல்லாஹ்வை நிராகரிக்கிறவங்க ஒரு காலம் வெற்றி முடிவு மோசமாக தான் இருக்கும். அல்லாஹ்வை நிராகரிக்கிற முடிவு மோசமாகத்தான் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த காரூன் பூமிக்குள்ளே போய்கிட்டே இருக்கிறான், என்னைக்கு அவன் அடித்தளத்துக்கு போய் சேருவானோ அப்போ தான் கியாமத்து வரும்னா. என்னைக்கு அல்லாஹ்னுடையார்களே, ஆக ஆட்சியை கொண்டோ படை பலத்தை கொண்டோ செல்வ செழிப்பை கொண்டோ நமக்கு வெற்றி கிடையாது. தில்க தாருல் ஆஹிரா நஜஅலுஹா லில்லதீன லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்லி வலா ஃபசாதா. மறுமையில் இருக்குது உண்மையான ஆட்சி, உண்மையான சந்தோஷமான ஆடம்பரமான நம்ம விரும்பிய வாழ்க்கை யாருக்கு தெரியுமா சொந்தம்? அல்லாஹ் சொன்ன, உலகத்தில் யாரும் குழப்பத்தை விரும்பாமல், உலகத்தில் பெருமை அடிக்காமல், ஏழ்மையா அல்லாஹ் சொன்ன கொடுத்ததை கொடுத்து பொருந்தி அல்லாஹ்வுடைய நாட்டத்தை பொருந்தி கொண்டு வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வாழ்க்கை இருக்குது. வல் ஆகிபத்து லில் முத்தகீன், தக்வா உள்ளவர்களுக்கு தான் நல்ல முடிவு இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் அந்த உண்மையான தக்வாவை நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. அல்லாஹ் நமக்கு எதை விதித்திருக்கிறானோ அதை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தையும் அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை புரிந்து கொண்டு ஈருலகத்திலும் பாக்கியம் பெற்ற நல்லடியார் கூட்டத்தில் அல்லாஹ் நம்ம எல்லோரையும் சேர்த்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த